நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மாமனார் வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழ்ந்து வந்த இளைஞர் மது போதையில் கீழே விழுந்து உயிரிழந்து விட்டதாக கூறிய மாமனார், பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்த இளைஞரின் தாய், அப்பாவை கொன்றவர்களை கம்பி எண்ண வைத்த 12 வயது சிறுவன், குடும்பத்தோடு சேர்ந்து மனைவியே கணவனை கொன்று வீசியது ஏன், பின்னணி என்ன? உங்க மகன் கார்த்திகேயன் தலைக்கேறின மது போதையில கீழே விழுந்து உயிரிழந்துட்டாருன்னு தாய்க்கு போன் வந்திருக்கு. கார்த்திகேயன் தனக்கு கல்யாணம் முடிஞ்சதுல இருந்தே மாமனார் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்திருக்கார். மாமனார் ராஜேந்திரன் தான் கார்த்திகேயனோட அம்மாவுக்கு போன்ல விஷயத்த சொல்லியிருக்கார். உடனே அவங்களும் சொந்த பந்தங்களோட அங்க போயிருக்காங்க. கார்த்திகேயனுக்கு மது பழக்கம் அதிகமா இருந்திருக்கு. இது நல்லா தெரிஞ்சதால தன்னோட பையன் போதையில கீழே விழுந்து இறந்திருப்பான்னு கார்த்திகேயனோட அம்மாவும் நம்பிட்டாங்க. இத்தனை வருஷமா மாமனார் வீட்டிலேயே வாழ்ந்தாலும் சொந்த ஊர்ல அடக்கம் பண்றதுதான் சரியா இருக்கும்னு கார்த்திகேயனோட உறவினர்கள் எல்லாம் அவரோட மாமனார் மாமியார் கிட்ட சொல்லி சடலத்தை சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஆம்புலன்ஸும் அங்க வந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸ்ல கார்த்திகேயனோட சடலத்தை ஏத்திக்கிட்டு சொந்த ஊருக்கு போக ரெடியா இருந்த நேரத்துல தான் கார்த்திகேயனோட 12 வயசு பையன் ஓடி வந்து கார்த்திகேயனோட அம்மா, அதாவது தன்னோட பாட்டி கிட்ட போய், அப்பா அவங்களா கீழே விழுந்து இறக்கல, அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லாரும் சேர்ந்துதான் கொன்னாங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த சிறுவன் சொன்னதை கேட்டு கார்த்திகேயனோட அம்மாவும் சொந்தக்காரங்களும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. நாமக்கல் மலை வேப்பங்குட்டையை சேர்ந்த கார்த்திக் கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி பரமத்தி வேலூர் பக்கத்துல உள்ள கோட்டணம்பாளையத்துல உள்ள ஒரு விவசாய தோட்டத்துல கூலி வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அதே பகுதியை சேர்ந்த நித்யாவும் கார்த்திக்கும் ஒரே தோட்டத்துல வேலை பார்த்திருக்காங்க. 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் காதலா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் 2 வீட்டு பெற்றோர் முன்னிலையில அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. கார்த்திகேயன் நித்யா தம்பதிக்கு 12 வயசுல அபிவர்ஷன்கிற மகனும் 10 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. நித்யாவோட அம்மா ராசாத்தி தன்னோட முதல் கணவர் கணேசனை பிரிஞ்சதுக்கு அப்புறம் ராஜேந்திரங்கிறவரை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராஜேந்திரனுக்கும் இது 2ஆவது கல்யாணம் தான். ராஜேந்திரன் ராசாத்தி தம்பதி ஒரு டாக்டருக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டுல தங்கி அந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் கார்த்திகேயனும் மாமனார் வீட்டுல தங்கி தோட்டத்து வேலைக்கு போயிட்டு இருந்தார். மது பழக்கத்திற்கு அடிமையான கார்த்திகேயன் சமீப காலமா தினமும் மது போதையில வீட்டுக்கு வந்து மனைவி கூட சண்டை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒழுங்கா வேலைக்கு போகாம மனைவி மாமனார் மாமியார் கிட்ட மது குடிக்க பணம் கேட்டு தகராறு பண்ணதாகவும் சொல்லப்படுது. இனிமே மது குடிக்காதீங்க, உங்களை பார்த்து உங்க பையனும் நாளைக்கு தப்பான வழியில போயிருவான்னு ராஜேந்திரன் மருமகன் கார்த்திகேயன் கிட்ட எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிருக்கார். ஆனா கார்த்திகேயன் தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல ரகளை பண்ணிருக்கார். கார்த்திகேயனோட அட்டகாசத்தை பொறுத்துக்க முடியாம நித்யா, ராஜேந்திரன், ராசாத்தின்னு மொத்த குடும்பமும் சேர்ந்து அவரை கொலை பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. ராஜேந்திரன் தன்னோட முதல் தாரத்து மகன் வீரமணி, நண்பனான சவுந்தர் என்ற வீரனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு வழக்கம் போல கார்த்திகேயன் மது போதையில வீட்டுக்கு வந்திருக்கார். அவரை ஃபுல் போதையாக்குனாதான் பிளான் பண்ண மாதிரி கார்த்திகேயனை கொல்ல முடியும்னு நினைச்ச ராஜேந்திரன் கார்த்திகேயன் கிட்ட பாசமா பேசுற மாதிரி பேசி அவருக்கு அதிக அளவுல மது ஊத்தி கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் தலைக்கேறின மது போதையில நிதானமே இல்லாம இருந்த கார்த்திகேயனை மொத்த குடும்பமும் சேர்ந்து கம்பு கட்டையால அடிச்சிருக்காங்க.
அடுத்து வீட்டுல இருந்த கயிறால கார்த்திகேயனோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் சடலத்தை வாசல்ல போட்டுட்டு போதையில விழுந்து இறந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஆனா கார்த்திகேயனோட 12 வயசு மகன் அபிவர்சன் தன்னோட அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பாட்டி கிட்ட சொன்னதால மொத்த சம்பவமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கார்த்திகேயனோட அம்மா கொடுத்த புகார் அடிப்படையில நித்யா, ராஜேந்திரன், ராசாத்தி, வீரமணி, சவுந்தர்னு மொத்தம் 5 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓயோ லாட்ஜில் சடலமாக கிடந்த இளம்பெண். கதவை திறந்து பார்த்த ஊழியர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. இளம்பெண்ணின் கழுத்தை துப்பட்டாவால் இறுக்கி கொலை செய்த கொடூர காதலன். 10 வருடமாக உயிருக்கு உயிராக காதலித்த பெண்ணை கொலை செய்தது ஏன்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? இருபத்தி 5ஆம் தேதி மதியம் பேங்க்ல வேலை பார்க்கிற மகள் ஷீபாவுக்கு அவங்க அம்மா போன் பண்றாங்க. அந்த போன் காலை ஷீபா அட்டன் பண்ணல. மகள் வேலையா இருக்கா போல, அதான் போனை எடுக்கல. வேலை முடிஞ்சதும் அவளே கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஷீபா கிட்ட இருந்து எந்த ஒரு போன் காலும் வரல. இரவு 7 மணியையும் கடந்துருச்சு. மகள் வீட்டுக்கு வரல, போனையும் எடுக்கலையேன்னு பதற்றமான தாய் ஷீபா கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு போன் பண்ணி மகளை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்போ எதிர்முனையில பேசினவங்க ஷீபா இன்னைக்கு ஆபீஸுக்கே வரலையேமான்னு சொல்லவே தாய்க்கு உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. மகள் எங்க போனா என்னாச்சுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தவங்க தன்னோட சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஷீபாவை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சாங்க. ஆனா ஷீபா எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயம் தெரியல. இதுக்கு மேலையும் சும்மா இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணவங்க நேரா காவல் நிலையத்துக்கு போய் மகளை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை வாங்கி படிக்கிறதுக்குள்ள போலீஸுக்கு ஒரு போன் வந்திருக்கு. ஓயோ ஹோட்டல்ல இளம்பெண் ஒருத்தவங்க சடலமா கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்க சார்னு அங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. உடனே ஃபரிதாபாத் ஐபி காலனியில உள்ள ஓயோ ஹோட்டலுக்கு போய் பார்த்தப்ப இளம்பெண் ஒருத்தவங்க கண்கள் வெளியே வந்தபடியும் கழுத்து துப்பட்டாவாட நெரிச்சபடியும் சடலமா கிடந்திருக்காங்க. இந்த இளம்பெண் வேற யாரும் இல்ல, மகளை காணோம்னு சொன்னவங்களோட மகள் ஷீபா அப்படிங்கறத போட்டோவை வச்சு உறுதி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ்காரங்க இளம்பெண் ஷீபா இந்த ஹோட்டலுக்கு எப்படி வந்தாங்க, யார் கூட வந்தாங்கன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் ஷீபாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தை சேர்ந்தவங்க 30 வயசான ஷீபா. இவங்களோட அப்பா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டார். ஷீபாவுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. வயசான தன்னோட அம்மாவோட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்க நேரத்துல ஷீபா தீபக் அப்படிங்கிற இளைஞரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. தீபக்கும் ஷீபாவும் லவ் பண்ணும் போதே அடிக்கடி தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. இப்படி பல இடங்களுக்கு போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு வந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு பண்ணாங்க. அதுக்காக 2 பேரும் தங்களோட காதல் விவகாரத்தை பத்தி அவங்க வீட்டுல சொல்லவே தீபக் வீட்டுல காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பையன் வேற சமூகத்தை சேர்ந்த பொண்ண லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் தீபக்கோட அப்பா வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிருக்கார். தீபக்கோட காதல் விவகாரம் தெரிஞ்சதுல இருந்தே வீட்டுல தினமும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டு இருக்கு. அப்பா அம்மான்னு மொத்த குடும்பமும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்த தீபக் ஷீபாவை நேர்ல வர வச்சு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லி இருக்கார். காதலன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததும் ஷீபா நொறுங்கி போயிட்டாங்க. அப்பா அம்மாவுக்காக 10 வருஷம் காதலிச்ச என்ன விட்டுருவியான்னு கேட்டு கொந்தளிச்சிருக்காங்க ஷீபா. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சு எல்லார் முன்னாடியும் உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவேன்னு கோபத்துல சத்தம் போட்டு இருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஷீபாவை சமாதானப்படுத்த பார்த்திருக்காரு. ஆனா ஷீபா உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீபக்க வற்புறுத்திருக்காங்க. அதனால ஷீபாவை கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண முடிவு பண்ணிருக்காரு. ஷீபா கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பேசி 25ஆம் தேதி ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்த காதலிய தான் சொல்ற இடத்துக்கு வர வச்சிருக்கார். ஷீபாவும் ஆபீஸுக்கு கிளம்புறன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஷீபா கிட்ட மனசை விட்டு பேசணும்னு சொல்லி அவங்கள ஐபி காலனில இருக்கிற ஓயோ ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்க ரொம்ப நேரம் சமாதானம் பேசியிருக்க ஒரு கட்டத்துல ஷீபாவோட துப்பட்டாவாலேயே அவங்க கழுத்தை இருக்கான். அதுல ஷீபா கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. ரொம்ப நேரம் அந்த ரூமுக்குள்ள இருந்து யாரும் வெளியே வராததால சந்தேகமடைந்த ஹோட்டல் ஊழியர்கள் உள்ள போய் பார்த்த அப்புறம்தான் ஷீபா கொலை செய்யப்பட்டு கிடந்ததும் தெரிய வந்துச்சு. அடுத்து ஹோட்டல்ல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை வச்சு தீபக்க பிடிச்சு விசாரிச்சதுல தான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு 10 வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ண கொடூரமா கொலை செஞ்ச தீபக் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. ஃபைபர் படகிற்குள் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர், பயங்கர ஆயுதங்களுடன் சுத்து போட்ட கும்பல், கண்ணுமைக்கும் நேரத்தில் நடந்த பயங்கரம், முகம் சிதைக்கப்பட்டு இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன், நடந்தது என்ன? காசிமேடு கடற்கரை வழியா இளைஞர்கள் சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கிருந்த ஃபைபர் படகுக்குள்ள முகம் சிதஞ்ச நிலையில சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. அதை பார்த்த இளைஞர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணாங்க. ஆனா சடலம் முகம் சிதஞ்ச நிலையில கிடந்ததால உயிரிழந்தது யாருன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஊர் மக்களை கூப்பிட்ட போலீஸ் சடலத்தை காட்டி உயிரிழந்து கிடக்கிறது யாருன்னு விசாரிச்சாங்க. அப்போ இறந்து கிடந்தவரோட கையில சிலுவை டாட்டூ இருந்திருக்கு. அதை பார்த்த மக்கள் உயிரிழந்தது அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர்னு அடையாளம் காட்டியிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீதரோட குடும்பத்துக்கு தகவலை சொன்ன போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதரை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்கன்னு கிராம மக்கள் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. அந்த நேரத்துல சுனாமி குடியிருப்பு பகுதியில இருந்து போலீஸுக்கு ஒரு போன் வந்திருக்கு. சார், இங்க கஞ்சா போதையில 12 பேர் பயங்கர ஆயுதங்களோட சுத்திட்டு இருக்காங்கன்னு எதிர்முனையில பேசினவர் சொல்லியிருக்காரு. அந்த தகவலை வச்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸை பார்த்ததும் ஒரு கும்பல் நாலாபுரமும் தெரிச்சு ஓடி இருக்காங்க. ஆனா எல்லாரையும் மடக்கி பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் கொலைக்கான முழு காரணமும் தெரிய வந்துச்சு. சென்னை காசிமேடு பகுதியில் உள்ள இந்திரா நகரை சேர்ந்த ஸ்ரீதருக்கு கல்யாணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இவரு கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வேலை முடிஞ்சு மது போதையில வீட்டுக்கு திரும்புற ஸ்ரீதர் அதே தெருவுல உள்ள மக்களை வம்புக்கு எடுக்கிறது, சண்டை போடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. இதனால இவர் மேல பல அடிதடி கேஸ் இருக்குதுன்னு கூறப்படுது. ஒரு நாள் தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு ஸ்ரீதர். அப்போ அந்த வழியா போன தினேஷ்ங்கிற இளைஞரை கூப்பிட்டு காசு கொடுக்காம மது வாங்கிட்டு வான்னு சொல்லி இருக்காரு. அதனால கடுப்பான தினேஷ், நான் எதுக்கு உனக்கு மது வாங்கி கொடுக்கணும், தேவைன்னா நீயே போய் வாங்கிக்கோன்னு பதிலளிச்சிருக்கார். இதனால கடுப்பான ஸ்ரீதர் தினேஷை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. ஸ்ரீதர் அடிச்சதால அவர் மேல கோபத்துல இருந்த தினேஷ் அவரை பத்தி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரூபன், அரவிந்த், செங்கோட்டையன், லோகேஷ் கிட்ட சொல்லியிருக்கார். அதை கேட்ட இளைஞர்கள், அவன் எங்களையும் இப்படித்தான் மது வாங்கிட்டு வா, கஞ்சா வாங்கிட்டு வான்னு அடிக்கடி டார்ச்சர் பண்றான்னு புலம்பி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு தினேஷ், ரூபன், அரவிந்தன், 17 வயசு சிறுவன் என மொத்தம் 12 பேரும் உட்கார்ந்து மது குடிச்சிட்டு கஞ்சா பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஸ்ரீதர் நம்ம கிட்ட அடிக்கடி வம்பெடுத்துட்டு இருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது, அவனை கொலை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல ஸ்ரீதர் மட்டும் மீன் ஏலம் விடுற இடத்துல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தார். இந்த விஷயம் எதிர்த்தரப்பு கும்பலுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களோட சம்பவ இடத்துக்கு போன கும்பல் ஸ்ரீதரை சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் தீர விசாரிச்சு தினேஷ், ரூபன், அரவிந்தன்னு 12 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க.
நிகழ்தகவு. இயற்கை உபாதைக்காக முட்புதர் அருகே சென்ற இளம்பெண். இளம்பெண் தனியாக சென்றதை நோட்டமிட்ட வடமாநில தொழிலாளி வாயை மூடி கையை பிடித்து தரதரவன புதருக்குள் இழுத்து சென்ற கொடூரம். மனித உருவில் இருந்த பாலியல் அரக்கனிடம் இருந்து இளம்பெண் தப்பித்தாரா? நடந்தது என்ன? ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருந்த ஒரு சிலருக்கு பக்கத்துல உள்ள முட்புதருக்குள்ள இருந்து இளம்பெண் ஒருத்தங்க கத்தி கூச்சல் போடுற சத்தம் கேட்டு இருக்கு. யாரு இப்படி கத்துறாங்கன்னு பதறிப்போன பாதசாரிகள் உடனே அந்த முட்புதர் பக்கத்துல ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்க நடந்ததை பார்த்து கிராம மக்கள் மிரண்டு போயிட்டாங்க. திருவள்ளூர் கனகமாச்சத்திரம் பக்கத்துல குன்னமோட்டூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள கிராமம். குன்னமோட்டூர் கிராமத்தை சேர்ந்த 18 வயதான இளம்பெண் ஒருத்தங்க இயற்கை உபாதைக்காக ரோட்டோரமா மறைவான இடத்துல உள்ள முட்புதருக்குள்ள போனதா சொல்லப்படுது. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில சாலை விரிவாக்க பணி நடந்துட்டு இருக்கு. இந்த பணியையொட்டி அங்க பாலம் அமைக்கும் பணியும் நடந்துட்டு இருக்கு. இந்த பணியில வட மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் சிலர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இளம்பெண் ஒருத்தங்க மறைவான இடத்துக்கு தனியா போனத பாலம் அமைக்கும் பணியில ஈடுபட்டிருந்த ஒருத்தன் பார்த்திருக்கான். கூட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கிட்ட பக்கத்துல போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவன் அந்த இளம்பெண் போன திசையில அவங்க பின்னாடியே போயிருக்கான். சுத்திலும் ஆள் நடமாட்டம் இல்லாததை கவனிச்ச அந்த அரக்கன் பின்பக்கத்துல இருந்து அந்த இளம்பெண்ணோட வாயை பொத்தி கைகளை இறுக பிடிச்சு தரதரன்னு மறைவான இடத்துக்கு இழுத்துட்டு போயிருக்கான். திடீர்னு ஒருத்தன் வாயை பொத்துனதும் அந்த இளம்பெண்ணுக்கு மூச்சு நின்னு போயிருக்கு. அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போக எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கயவன் இளம்பெண்ணை நகர விடாம இருக்க பிடிச்சு எடுத்துட்டு போய் பாலியல் ரீதியா அத்துமீற முயற்சி பண்ணிருக்கான். விடாம போராடி அந்த அரக்கனோட கையை தட்டி விட்டுட்டு அந்த இளம்பெண் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. பகல் நேரங்கிறதால ரோட்ல நிறைய பேர் அங்குமிங்குமா போயிட்டு இருந்திருக்காங்க. இளம்பெண் கத்துற சத்தம் கேட்டு ஒருத்தர் அந்த மறைவான இடத்துல உள்ள புதருக்குள்ள எட்டி பார்த்திருக்கார். அப்போதான் ஒரு இளைஞன் இளம்பெண் கிட்ட அத்துமீற முயற்சி பண்ணது தெரிஞ்சிருக்கு. ரோட்ல போயிட்டு இருந்த மேலும் சிலரை உதவிக்கு கூப்பிட்டு இருக்காரு. ஆட்கள் வர்றதை பார்த்ததும் அந்த இளைஞன் தப்பிச்சு ஓடி இருக்கான். ஆனா அங்கிருந்த பொதுமக்கள் விடாம ஓடி போய் அந்த அரக்கனை பிடிச்சு தர்ம அடி கொடுத்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. பிடிபட்ட இளைஞனை பிடிச்சு விசாரிச்சதுல அவன் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஏக்ரமுல் அலிங்கிறது தெரிய வந்துச்சு. விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. சமீப காலமா வட மாநில தொழிலாளர்கள் இளம்பெண்கள் கிட்டையும் சிறுமிங்க கிட்டையும் பாலியல் ரீதியா அத்துமீற சம்பவம் அதிகரிச்சுட்டே வர்றது பெற்றோர் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அடர்ந்த காட்டு பகுதியில் வரிசை கட்டி சென்ற போலீஸ் வேன். கருப்பு நிற உடையில் இருந்தவரை விறுவிறுவென மின்னல் வேகத்தில் அழைத்து சென்ற போலீஸ். சாட்சியாளர் கை காட்டிய இடங்களில் குழி தோண்டிய காவலர்கள். அடுத்தடுத்து கிடைத்த மனித எலும்புக்கூடுகள். தர்மஸ்தலாவில் ஒளிந்திருக்கும் மர்மங்கள் என்ன? ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில போலீஸ் வேன்கள் வரிசை கட்டி வந்திருக்கு. அந்த நேரத்துல இருள் சூழ்ந்து சோனு மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ல ஒருத்தனை விறுவிறுன்னு மின்னல் வேகத்துல கூப்பிட்டு போனாங்க போலீஸ். குறிப்பிட்ட ஒரு இடத்தை பார்த்து அந்த நபர் சைகை காட்டியிருக்காரு. உடனே அங்கிருந்த போலீஸ் மண்வெட்டி கடப்பாறையை வச்சு குழி தோண்ட ஆரம்பிச்சாங்க. பாதி தோண்டினப்ப குழியில வெள்ளை நிறத்துல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த போலீஸ் வேகமா தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலதான் அடுத்தடுத்து பல அதிர்ச்சி காத்திருந்துச்சு. கர்நாடகா தட்சிண கனடாவில் இருக்குது பிரசித்தி பெற்ற தர்மஸ்தலா கோயில். இங்க வேலை செஞ்ச முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருத்தர் 100க்கும் அதிகமான பெண்களோட சடலங்களை புதைக்க சொல்லி கோவில் நிர்வாகத்தினர் மிரட்டினதா
கடந்த ஜூன் மாசம் தட்சிண கன்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சு புகார் அளிச்சார். இந்த விஷயம் கர்நாடகா மட்டுமில்ல, ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அப்படி புதைக்க சொல்லி கொடுக்கப்பட்ட உடல்கள்ல பாலியல் வன்கொடுமை செஞ்ச அடையாளமும் ஆசிட் தழும்புகளும் இருந்ததாகவும் அதிர வச்சார். இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்ச நேரத்துல பல பெண்களோட பெற்றோர் தங்களோட மகள்களை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்கள்ல புகார் அளிச்சாங்க. இதனால இந்த வழக்கோட உண்மை நிலையை அறிய கர்நாடகா கவர்மெண்ட் டிஜிபி பிரணவ் முகந்தி தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சாங்க. அதுபடி நேத்ராவதி ஆற்றங்கரையோரத்தில் உள்ள காட்டுப்பகுதியில சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு செஞ்சாங்க. அப்புறம் சம்பவ இடத்துக்கு சாட்சியாளரை கூப்பிட்டு போன போலீஸ் 13 இடங்களை குறி வச்சு உடல்களை தோண்டி எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துக்கு 2 மணி நேரம்னு டார்கெட் வச்சு பணியில இறங்குனாங்க போலீஸ். சாட்சியாளர் சொன்ன முதல் இடத்துல குழி தோண்டும் வேலை விறுவிறுன்னு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இடையில கனமழையும் பெஞ்சதால பணி பாதிக்கப்பட்டுச்சு. அதனால அதிகாரிகள் பிக்ஸ் பண்ண நேரத்தை விட பணி அதிக நேரம் நீடிச்சது. மழை நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் குழி தோன்ற பணியில இறங்குனாங்க போலீஸ். ஆனா முதல் நாள்ல எந்த ஒரு எலும்பு கூடும் கிடைக்கல. மறுநாள் அடுத்த 4 இடங்களை தோண்டி பார்க்க முடிவு செஞ்சு போலீஸ் அங்க போய் வேலையில இறங்குனாங்க. அங்கேயும் எந்த ஒரு மனித எலும்புகளும் கிடைக்கல. 5 இடங்கள்ல தோண்டி பார்த்தும் எலும்புக்கூடுகள் எதுவுமே கிடைக்காததால போலீஸுக்கு அந்த தூய்மை பணியாளர் பொய் சொல்றாராங்கிற சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக போலீஸ சுத்தல்ல விடுறாரோன்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனா அவர் சொன்ன 6வது இடத்துக்கு போய் தோண்டி பார்த்தப்பதான் போலீஸுக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. குழிக்குள்ள இருந்து 2 மனித எலும்பு பாகங்களை எடுத்த போலீஸ் உடனே வேலையை ஸ்டாப் பண்ணி நேத்ராவதி ஆற்று கரையோரத்துல நீராட வந்த எல்லாரையும் வெளியே அனுப்புனாங்க. அப்புறம் அந்த பகுதியை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அடுத்து சாட்சியாளரை தனியா கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணாங்க. அதுல இந்த இடத்துல மட்டும் 8 பேரை புதைச்சதா சாட்சியாளர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த எலும்பு கூடுகளை கைப்பற்றின போலீஸ் அது ஆண் எலும்பு கூடா பெண் எலும்பு கூடா அது எந்த காலத்துல புதைக்கப்பட்டதுன்னு ஆய்வு கூடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம 6வது இடத்துல தோண்டின குழி 4 அடி ஆழத்துக்கும் 12 அடி அகலத்திற்கும் தான் தோண்டப்பட்டிருக்கு. அதனால அந்த குழியை இன்னும் விரிவுபடுத்தி எலும்பு கூடோட மீதி பாகங்களை கண்டெடுக்க போலீஸ் ஜேசிபி இயந்திரத்தையும் கொண்டு வந்து பணியில இறங்கினாங்க. அது மட்டும் இல்லாம சாட்சியாளர் அடையாளம் காட்டின எல்லா இடங்களையும் விரைந்து தோண்டி எடுக்க போலீஸ் முடிவு பண்ணிருக்காங்க. சாட்சிகளை யாரும் கலச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வனத்துறை ஊழியர்களும் போலீசாரும் இரவு பகலா பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த 15 வயது சிறுமி மாயம். சிறுமியிடம் பேச்சு கொடுத்த இளைஞர் பக்கத்து வீட்டுக்காரர் தானே என நினைத்து சகஜமாக பேசிய சிறுமியை தனது வீட்டிற்கு கடத்தி சென்று அத்துமீறல். அப்பாவி சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய கொடூரன் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்த சிறுமியை காணோமேன்னு அப்பா அம்மாவோட சேர்த்து ஒட்டுமொத்த குடும்பமுமே பதறி போயிருக்காங்க. பக்கத்து வீடு எதிர்த்து வீடுன்னு சுத்தி முத்தி உள்ள எல்லா இடத்துலையும் தேடியும் சிறுமி கிடைக்கவே இல்லை. அடுத்த முயற்சியா நைட்டு 11:30 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உறவினர்களும் போலீஸும் சிறுமியை தேடி அலைஞ்சிருக்காங்க. கடைசியில நடுராத்திரி 1 மணிக்கு பக்கத்து வீட்டு வாசல்ல உள்ள கழிவறையில இருந்து சிறுமி கதற சத்தம் கேட்டிருக்கு. ஐயோ, இது நம்ம பிள்ளையோட சத்தம் தான், அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் பதறி போயிட்டாங்க. சிறுமியோட சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல போய் பார்த்தப்போ பாத்ரூம் கதவு உள்பக்கமா பூட்டி இருந்துச்சு. இரும்பு கதவுங்கிறதால ஈஸியா உடைக்க முடியல. பூட்டப்பட்டிருந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு சிறுமியோட அப்பா அம்மா சொந்த பந்தம்னு ஏகப்பட்ட பேரு சிறுமி பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டாங்க. சிறுமியோட சவுண்ட் மட்டும் அப்பப்போ விட்டு விட்டு கேட்டிருக்கு. அது தவிர வேற எந்த சத்தமுமே பாத்ரூம்குள்ள இருந்து வரல. உடனே போலீஸும் அங்க இருந்தவங்களும் கதவை உடைச்சு பார்த்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டுல இருந்த 21 வயசு இளைஞன் 15 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இருந்ததை பார்த்து சிறுமியோட அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் நொறுங்கி போயிட்டாங்க.
திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 21 வயசான இளைஞன் பாஸ்கர் சென்னை பல்லாவரத்துல உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு வந்திருக்கான். கீழ்கட்டளை பகுதியில இருக்கிற வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்யற கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் பாஸ்கர். சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பாஸ்கர் பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற 15 வயசு சிறுமி வாசல்ல நின்னுட்டு இருந்ததை பார்த்தவன் சிறுமி பக்கத்துல போய் நைசா பேச்சு கொடுத்துக்கிட்டே சுத்தி முத்தி பார்த்திருக்கா. அதுக்கு பிறகு சிறுமியோட வாயை பொத்தி தரதரன்னு இழுத்துட்டு போய் வீட்டு வாசல்ல இருந்த பாத்ரூம்குள்ள தள்ளி பாலியல் வன்கொடுமை பண்ணி சின்ன பின்னமாக்கி இருக்கான். சிறுமி வலியால துடிதுடிச்சும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாத தன்னோட வக்கிர புத்திய காட்டியிருக்கான். இச்சை தீர்ந்ததும் சிறுமி வாயில இருந்து துணியை எடுத்திருக்கான் பாஸ்கர். அந்த நேரத்துல சிறுமி சத்தம் போட்டதுதான் மகளை தேடிட்டு இருந்த பெற்றோருக்கு தெரிய வந்துச்சு. அந்த கொட்டூரன் கிட்ட இருந்து சிறுமியை மீட்ட போலீஸ் உடனடியா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வச்சாங்க. இதுக்கிடையில சிறுமியை சீரழிச்ச பாஸ்கரை அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை பெருசாகிட்டே போறது தெரிஞ்சு சுத்தி முத்தி இருக்கிற மக்களும் குவிஞ்சிட்டாங்க. அடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்ச பாஸ்கர் மேல போக்சோ கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.